சும்மானக்கா மக்களே, என்ன மக்களே கேள்விப்பட்டீங்களா? பிக் பாஸ் டீமை பொறுத்தவரைக்கு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க போலயே. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு 2 பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றேன், இன்னைக்கு 2 பேர் வெளியே போறாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ், இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு 2 பேர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து பொறுத்து பார்த்தாங்க போல, இவங்க வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பேசாம எவிக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி 2 பேரை எவிக்ட் பண்றதா பிளான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 எவிக்ஷன் நடந்துச்சுன்னா மக்கள் ரொம்ப ஜாலியா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி 2 ஆட்களை தான் எவிக்ட் பண்ண போறாங்க. என்ன ப்ரோ சொல்ற, புரியவே இல்லையே ப்ரோ. வீட்டுக்குள்ள 4 ஃபைனலிஸ்ட் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரை தூக்கிட்டா 2 பேரை மட்டும் வச்சு அது எப்படி சரி வராது ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பீங்க. ஆக்சுவலா இது வந்து ஃபைனலிஸ்டுக்கான எவிக்ஷன் கிடையாது. பழைய போட்டியாளர்கள் வீட்டுக்கு ஒரு 6-7 பேர் வந்து சேர்ந்திருக்காங்கல்ல, அந்த வகையில 2 பேருக்கான கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. இந்த 2 பேர் வந்து இப்போ ஓவர் டூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பேர் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு 2 பேரை வெளியே தூக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு வியானா, இன்னொன்னு தண்ணிப்பழம். 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்தது போதும், நீங்க வந்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க, இதை தாண்டி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் ரெட் கார்டு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சேனல் வந்து 2 பேரை வெளியே அனுப்பினதா சொல்றாங்க. சரி ஓகே, ஏன் ப்ரோ இந்த 2 பேரை வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். அது மட்டும் இல்லாம காலையில இருந்து லைவ் அவ்வளவு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு கைஸ், அவ்வளவு சுறுசுறுப்பு. ஆனா ஃபினாலே வீக் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனா என்னமோ இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஜவ்வா இழுத்த மாதிரி இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் டீம் தான். பழைய போட்டியாளர்களை கரெக்டா வீட்டுக்குள்ள அனுப்பணும். எல்லா டம்மி பீஸையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னும் கரெக்டான பீஸ் எதுவுமே வரல. எஃப்ஜே எல்லாம் கொஞ்சம் முன்னாடி அனுப்பி இருந்தா தானே வீட்டுக்கு வந்து ஏதாவது சம்பவம் பண்ணிருப்பான். அவனை இன்னும் வீட்டுக்குள்ள அனுப்பல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்தாலும் வருவான்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி கனி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு போல. கனியும் சாண்ட்ராவும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், 14வது வாரத்துல எவிக்ட் ஆகிற நபர் வந்து 2-3 நாள்ல வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. போன சீசன் தீபக் அவர்கள் கூட 14வது வாரத்துல எவிக்ட் ஆயிட்டு டக்குன்னு 2 நாள்ல வீட்டுக்குள்ள வந்தாப்ல. சேம் அதே மாதிரி நம்ம சாண்ட்ரா அவர்களும் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ சாண்ட்ரா, கனி 2 பேரையுமே ஜோடியா வீட்டுக்குள்ள அனுப்ப போறாங்க போல. ஜோடியா போங்க, அக்கா தங்கச்சியா ஜோடியா போங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாமா? சோ வீடியோக்குள்ள பாருங்க. முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வியானா, தண்ணிப்பழம் 2 பேரை எதுக்கு வெளியே அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தண்ணிப்பழத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஓவர்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த மனுஷன் வந்து ஏதோ அவர் ஃபைனலிஸ்ட் நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ட் அந்த மனுஷன் வந்து இன்னும் திருந்தல. அவர் வந்து பெண்கள்கிட்ட பண்ற விஷயங்கள்லாம் இன்னும் தப்பா தான் இருக்கு. ஏன்னா நேத்து வந்து நம்ம திவ்யா கூட ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டு உடைச்சிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த பெட் கொஞ்சம் மாத்தி படுப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு நைட்டு ஓவரா சீன் போட்டு ஒரு மாதிரி கத்திருப்பாப்ல. ஒரு மாதிரி கிடந்து கத்தி, என் தூக்கத்தை எதுக்கு எடுக்கிறீங்க, உங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்களா, என்ன போட்டு எதுக்கு நோண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு மாதிரி கத்தி சண்டையை போட்டு உருண்டிருப்பாப்ல. அதுல நம்ம திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு உரிமையில தானே உன்ட்ட சொன்னோம், நீ வந்து அங்க போய் படுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ரெக்யூஸ்டா தானே கேட்டோம், ஃபன்னா தானே கேட்டோம், அதுக்குள்ள என்ன பெருசா கோவப்படுற, என்ன நீ மட்டும் தான் அப்ப ஃபன் பண்ணுவியா, நாங்கெல்லாம் ஃபன் பண்ணக்கூடாதா, நாங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதா, நீ பேசுறதை மட்டும் நாங்க பொறுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி கடுப்பாய் வெடிச்சிட்டாங்க. அப்ப தண்ணிப்பழம் திரும்ப கத்த திவ்யா எந்த கண்டென்ட் எடுத்து போட்டு உடைச்சாங்கன்னா, நீ மட்டும் என்கிட்ட வந்து லவ் யூ சொல்ற, கெட்டிக்கிறேன்னு லவ் யூ சொல்ற, கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்கிற, முத்தம் கேட்கிற, கைப்பிடிச்சு இழுக்கிற, என்னோட பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட சொல்ற, எவ்வளவு விஷயத்த பண்ற, எவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இருக்க, அந்த விஷயத்தெல்லாம் நாங்க வந்து ஃபன்னா தானே எடுத்துக்கிறோம், அந்த விஷயத்துல நாங்கெல்லாம் கொஞ்சம் ஃபன்னா எடுத்துக்கிட்டு நார்மலா தானே கடந்து போறோம், அதுனா ஒன்ன சொன்னா மட்டும் கோவம் வருது, உங்ககிட்ட சின்னது எந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதா, சொன்ன உடனே இப்படிதான் கோவப்படுவியா, அப்ப என்கிட்ட பேசாத சரியா, என்கிட்ட அந்த அளவுக்கு லிமிட்டை தாண்டி வராத, உன்னோட லிமிட்ல நீ இரு, என்னோட லிமிட்ல நான் இருக்கேன் சரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சு உடைச்சிருப்பாங்க. இதை தான் நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், தண்ணிப்பழம் சரியில்லை, அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான், அவன் திருந்தவே இல்லை. நீங்க எதனால அவனை வெளியே அனுப்புறீங்களோ சேம் அதே மாதிரிதான் இன்னும் இருக்கான். அவனை எதுக்காக வெளியே அனுப்பி இருந்து, பெண்கள்கிட்ட ரொம்ப ஓவர்டூ பண்றான், ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறான், ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போறான்னு சொல்லிதான் தண்ணிப்பழத்தை அந்த டைம் வெளியே தள்ளிந்து. ஓகேவா? அப்படி இருக்கும்போது திரும்ப தண்ணிப்பழத்தை வீட்டுக்குள்ள அனுப்புனது மிகப்பெரிய தப்பு. ஆனா அனுப்பிட்டு திரும்ப அந்த கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சா திருப்பி வெளியே எடுக்கிறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசனால தான் வெளியே எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திவ்யா நேத்து உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள உள்ளவங்களும் அந்த கண்டென்ட் பேச பயப்படுறாங்க, வெளியுமே மக்கள் கடுப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தண்ணிப்பழத்தை வெளியெடுக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்ததா வியானா பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப ஓவரா சீன் போடுது ப்ரோ. அண்ட் வியானாவை வெளியெடுக்கிறது டீமுக்கான கோவம்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருக்கோம், ஒரு மாதிரி ஒரு சாணி மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருக்கோம். அது சரி கிடையாது. ஆப்போசிட்ல இருக்க நபர் வந்து ஒரு ஹோஸ்ட், ஓகேவா, அவருக்கான மரியாதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏதோ அந்த பொண்ணு கையில 10,000 கண்டென்ட் வச்சிருக்க மாதிரி ஒரு மாதிரி பம்மாத்து பண்ணுது. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு மாதிரி ஒரு சீனை போட்டு ஒரு மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருக்காது, நல்லாவே இல்லை.
சத்தியமா சொல்றது நல்லா இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு நேத்து காட்டின அந்த ஆட்டிடியூட் தான் வியானாவை தூக்குறதுக்கான முக்கிய காரணம் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னைக்கு வெளியே போறாங்களா இல்ல நாளை காலைல வெளியே போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் 2 பேரை தூக்குறதா பிளான் போயிட்டு இருக்கு. கரெக்ட், என்ன பொறுத்தவரை தூக்குனா கரெக்ட். நான் நேத்தே சொல்லியிருப்பேன், தண்ணி பழத்தெல்லாம் வெளியிடுங்க போதும், அவனுக்கான கண்டென்ட் முடிஞ்சு போச்சு, அவன் ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கப்புறமும் உள்ள வச்சீங்கன்னா அவர் தான் வின்னர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிப்பாரு. ஏன்னா நேத்து அந்த சின்னதா ஒரு பெட் மேட்டர்லயே நான் தான் இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு இது கிடையாதா, எனக்கு நீங்க பெட் கொடுக்க மாட்டீங்களா, நான் எங்கேயும் தூங்கக்கூடாதா, உங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க இருக்கணுமா, இது என்ன உங்க வீடா, அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வளர்ந்ததே என்னாலதான் வளர்ந்துச்சு, நான் தான் அந்த பிக் பாஸை ட்ரெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பாரு. அது அரமெண்டல் தானே, அது பைத்தியம் மாதிரி தான் பேசுவோம். ஸோ நேத்தும் பைத்தியம் மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ஸ்னால வெளியே அனுப்பியிருப்பான்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம முக்கியமா வியானா வெளியனுப்ப காரணம் துஷாருக்கும் நம்ம அரோராக்கும் ஒரு பாதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம வியானா இருந்தா அது துஷாருக்கும் அரோராக்கும் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பழகட்டுமேன்னு சொல்லிட்டு சேனல் ஒரு ஸ்பேஸை எடுத்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணுது கைஸ், எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், வீட்டுக்குள்ள அரோராவை அப்பப்போ ஓட்டும் போது எப்படி சொல்லி ஓட்டுவாங்கன்னா, துஷாரும் வியானும் வெளியே டேட்டிங் போயிருக்காங்க, துஷாரும் வியானும் வெளியே இளநீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா என்னத்தையாச்சும் சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது துஷார் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வராப்ல. அப்ப அரோராக்கு கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுத்தாதான் அவங்க ஃப்ரீயா பழக முடியும். ஓகேவா, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அரோரா வேற கையில என்னத்தையோ மறைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காது, என்னன்னு தெரியல. அது எப்போ கொடுத்த பேப்பர் என்ன இதுன்னு தெரியல. அது ஒரு இதுல ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு, அதை நம்ம துஷார்ட்ட கொடுக்கறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வீட்டுக்குள்ள காதல் கண்டென்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது கைஸ். லாஸ்ட் சீசன்ல இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல சௌந்தர்யா அவர்கள் விஷ்ணு கிட்ட மேரிமின்னு சொல்லி எழுதி காமிச்சாங்கல்ல, சேம் அதே மாதிரி நம்ம அரோரா துஷார் கிட்ட டேட்டிங் மீ அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் எழுதி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மேரிமிலாம் எழுத வாய்ப்பே கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரோரா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், அது ஜாலி, அது ஒரு மாதிரி ஃபன்னு கைஸ், எல்லாருக்கிட்டே ஃபன்னு. கமாருதீன்ட்ட போனா கமாருதீன்ட்ட பண்ணு, துஷார்கிட்ட போனா துஷார்கிட்ட பண்ணு, 2 பேர் இல்லைன்னா தன்னோட எக்ஸ் கிட்ட ஃபன்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் ஃபன்னா சுத்திட்டு இருக்க ஒரு ஆள். ஓகேவா, அதனால எனக்கு தெரிஞ்சு மேரிமிலாம் வாய்ப்பு இல்லை. பட் பெருசா இது லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நேத்தே சொன்ன மாதிரி தான், துஷாருக்கு மான ரோசன் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அரோரா கிட்ட லிமிட்ல இருப்பான். இல்ல மான ரோசன் எதுவும் இல்லை, நீயும் சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வித் அந்த ஒரு மோட்ல தான் இருக்கன்னா போய் பேசிக்கோ, தப்பே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டெடியா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிறிஸ்மஸ்க்கு எக்ஸுக்கு விஷ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது சரி கிடையாது, இது ஒரு மாதிரி எல்லா பக்கமும் கோல் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஸோ பார்க்கலாம் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த 2 பேரும் வெளியே அனுப்புறதா சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த முதல் ப்ரோமோல ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க, ஃபினாலே வீக்குக்கான முதல் டாஸ்க்னு சொல்லிட்டு நான் முதல் ப்ரோமோல ரிவ்யூல சொன்ன மாதிரி தான் நிறைய டாஸ்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய ஆக்டிவிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாஸ்க்னா பெரிய லெவல்ல டாஸ்க்லாம் இருக்காது, சும்மா ஆக்டிவிட்டி மாதிரி, இவங்களை பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா புதன்கிழமை எனக்கு தெரிஞ்சு பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். புதன்கிழமையா வியாழக்கிழமையான்னு தெரியல. நமக்கு என்ன கைஸ் பொங்கல் வியாழக்கிழமையா, வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை வரும். ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 2-3 பேர் உள்ள வருவாங்க, அவங்க சும்மா ஃபன் பண்ணுவாங்க, சரசரன்னு போயிடும் ப்ரோ, அவள் தான். இன்னைக்கு இந்த 4 பேர் வராங்கல்ல, இந்த 4 பேர் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு ஒரு 2-3 பேர் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த திருப்பி புதன்கிழமை ஒரு 2 பேர் வர வாய்ப்பு. புதன்கிழமை தான் எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் வருவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்கள பல பேர் வினோத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் புதன்கிழமை தான் வினோத் வருவாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வியாழக்கிழமை பொங்கல் செலிப்ரேஷன், வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ள இவங்களுக்கான அந்த வீடியோஸ், அந்த இவங்களுக்கான மெமரிஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சு பாட்டு போட்டு இவங்களை டான்ஸ் ஆட வச்சு அழ வச்சு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அப்புறம் அவ்வளோதான் கைஸ், அப்படியே நைட்டா லைவை கட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க கைஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான் கண்டென்ட் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த கண்டென்ட்டுக்குள்ள, இந்த இத்தனோண்டு இடத்துக்குள்ள யார் மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மக்களுக்கான ஓட்டுகளை வாங்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. பட் கண்டிப்பா சேனல் இந்த வெங்காயத்தை ப்ரமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் வெங்காயத்தை புடுங்கி போடுறதா நமக்கான வேலை கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆளுக்கு ஆதரவு கொடுங்க. கடைசி நாள் ஹியூமானிட்டி காமிச்சேன், ஹியூமனை காமிச்சேன்னு சொல்லிட்டு எவனா கிளம்பி வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் ஓட்டு போடாதீங்க, கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.